ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கேரளாவின் பாலக்காடு நகராட்சியில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த பிரமிளா சசிதரன் நகராட்சி தலைவராகவும் அதே கட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் துணைத் தலைவராகவும் பதவி வகிக்கின்றனர். மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி நடந்தாலும் பாலக்காடு நகராட்சியில் பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் பலம் உள்ளது. எனவே இங்கு நடக்கும் நகராட்சி கூட்டத்தில் அடிக்கடி பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் நடக்கும். இந்நிலையில் பாலக்காட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாட்டு மையத்தை நகராட்சி நிர்வாகம் அமைத்துள்ளது. அந்த மையத்திற்கு பெயர் வைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடந்தது. இதற்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் நகராட்சி தலைவர் பிரமிளா அழைப்பு விடுத்திருந்தார். திறன் மேம்பாட்டு மையத்திற்கு RSS அமைப்பைச் சேர்ந்த மறைந்த தலைவர் ஹெட்கேவார் பெயர் வைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் முன்மொழிந்தனர். இதற்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அது வாக்குவாதமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். சிலர் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து எதிர்த்தரப்பினர் மீது எறிந்தனர். மேஜை, நாற்காலிகள் சேதமடைந்தன. நிலைமை கையை மீறி போனதால் போலீசுக்கு தகவல் தரப்பட்டது. போலீசார் வந்து சண்டை போட்ட உறுப்பினர்களை சமாதானம் செய்து அனுப்பினர். பாலக்காடு நகர்மன்ற கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கைகலப்பு கேரள அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Hey,